நீங்களே பாத்தீங்கல்ல, சின்ன அடியா இருந்தா என்ன, பெரிய அடியா இருந்தா என்ன, கடுபடியா போய் அடிபடுற வேலையில நாம எதுக்காக ஈடுபடணும்ன்றேன். சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு எப்பவுமே வால் மேல அப்படியே பேலன்ஸ் பண்ணி நடந்து போறது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒருத்தங்களை தேடினா 1000 பேர் மாட்டாங்களே. இல்லங்க, இந்த சயின்ஸ பத்தி வீட்டுல உள்ளவங்க கிட்ட கேட்டாலும் சரி அழகா சொல்லுவாங்களே. சக்சஸ்ஃபுல்லா இல்ல பேலன்ஸ் பண்ணணும்னா அதுக்கு உங்களோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாலோட சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு மேல இருக்கணும். இதுல பேலன்ஸ் பண்ணும்போது ஒரு சின்ன மூவ்மெண்ட் ஏற்பட்டாலும் பால் ஒரு சைடா போகும். ஒருவேளை நீங்க ரைட் சைடு சாஞ்சீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் ரைட் சைடு தான் வரும். ஆனா பால் மட்டும் லெஃப்ட் சைடு நோக்கி உருண்டோடி விடும். அது மட்டும் இல்லாம நீங்க பால் ஏறி குதிச்சீங்கன்னா பால்ல உள்ள எலாஸ்டிக் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் உங்களை ஆப்போசிட் டைரக்ஷன்ல தூக்கி போட்டுரும். ஆனா இந்த உலகத்துல எத்தனையோ ஸ்டூபிட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க பால் மேல ஏறுறது மட்டும் இல்ல, முத்தி போய் பால் ஒரு இடத்துல வச்சு அதுக்கு மேல ஏறி நிப்பாங்களாம். இதத்தான் டபுள் பைத்தியம்